மாதவராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அதாவது ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அரண்மனை, வீடு பூரா சொத்து, வீடு பூரா வந்து அப்படியே காசு பணம் நகைகள் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இது வந்து இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்பவே வந்து நிறைய வந்து சம்பாரிச்சிட்டாரு. பிகாஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த பிரிட்டிஷினுடைய கைக்கூலியாவே வந்து இருந்தா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஸோ இப்போ காலையில வந்து அவருக்கு வந்து என்ன வேலை இருக்க போகுது? எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா வந்து வீட்டு முழுக்க வந்து செல்வம் இருக்கு, உட்காந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்துடும், தோட்டம் துறவு தேங்காய் தோப்பு தென்னந்தோப்பு அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் காலையில வந்து அவருடைய வீட்டுல வந்து ஒரு ஊஞ்சலை வந்து சாதாரணமா வந்து அமர்ந்திருக்காரு. அவரை சுத்தி வந்து அந்த மாதவ நாயரை சுத்தி வந்து இன்னொரு ஒரு 4 நாயகர் வந்து கூடயே வந்து இருக்காங்க. கூட வந்து இருந்துட்டு இவர் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலப்ப ஆசாரி அப்படின்றவர் வந்து ஒரு ட்ரைப், அதாவது வந்து ஒரு பழங்குடியினர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒருத்தரை வந்து அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளியன். ஸோ அந்த காளியனை கூட்டுக்கிட்டு இந்த மாதவராயர் வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு வந்து வந்தோடனே வந்து அந்த மாதவராயர் வந்து அந்த கோலப்ப ஆசாரிகிட்ட கேட்கிறாரு, என்னப்பா ஆசாரி, என்ன யாராவது ஒருத்தனை வந்து கூட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே வந்து அந்த காளியன் வந்து சொல்றான், அவன் வந்து ஒரு பழங்குடியினர். ஸோ மேல வந்து அவனுக்கு வந்து சட்டை எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு வேட்டி மாதிரி வந்து வெள்ளை கலர் ரொம்பயுமே வந்து அழுக்க படிஞ்சு கிடக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு வேட்டியை கட்டிட்டு ஐயா கும்பிடுறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு வந்து ஒரு கூனை கும்பிடுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கும்பிடு வந்து போடுறோம். போட்டுட்டு என்னையா என்ன இந்த பக்கம் அப்படின்னா பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதவ நாயர் வந்து கேட்கிறாரு. கேட்டவுடனே வந்து காளியன் வந்து அமைதியாக தான் இருக்கான். ஆனா காளியனை கூப்பிட்டு வந்து அந்த கோலப்பாசாரி சொல்றாரு, ஐயா இவன்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அற்புதமான வந்து ஒரு பொருள் இருக்கியா, அந்த பொருளை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறக்காக வந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, பொருளா, அப்படி என்ன பெரிய பொருள், அதுவும் இவங்கிட்ட போய் என்ன இருந்துற போகுது, அந்த இவங்கிட்டன்றப்ப வந்து தான் வந்து பெரிய வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் வந்து செல்வ செழிப்பானவன், இவன் வந்து ஒரு கீழ்நிலையில இருக்கவன் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை வந்து அவருடைய பேச்சுல வந்து தெரியுது. உடனே வந்து இந்த காளியன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லையா என்கிட்ட வந்து ஒரு பலாப்பழம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். பலாப்பழமா? டேய், என்கிட்ட இருக்கிற தோப்புல எத்தனை தோப்பு இருக்குன்னு தெரியுமா, எங்கிட்ட இல்லாத பலாப்பழமா உங்ககிட்ட இருந்துற போது அப்படின்னோடனே, இல்லையா இது வந்து இந்த பலாப்பழத்தை நீங்க பாருங்களேன், இதை பார்த்துட்டு இதை நீங்க வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்கய்யா, என் மகனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூணி குறுக்குறான். அப்படியா, அப்படி என்ன பலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த பலாப்பழத்தை வாங்கி பாக்குறாரு. அது வந்து மொத்தமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்கலத்தால ஆன வந்து ஒரு பலாப்பழம். அந்த பலாப்பழம் வந்து அப்படியே அந்த முள்ளு வில்லு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெண்கலத்தால வந்து செஞ்சிருக்கு. ஆனா வந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. இதை பார்த்தோன்னே வந்து மாதவராயர் வந்து இது எப்படா உனக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. அதாவது இது எப்படா உனக்கு கிடைச்சிச்சு, இதெல்லாம் வந்து எங்க மாதிரியான பணக்கார வீட்டுல இருக்க வேண்டியதுல நீயே வந்து ஒரு பழங்குடியின மக்கள், உனக்கு எப்படா கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்ல வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டோடனே வந்து அந்த காளியன் சொல்றான், இல்லையா இது வந்து என் முப்பாட்டன் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கணக்கு போடுறதுல புலி அவரு. ஸோ அவருக்கு வந்து அந்த காலத்துல இருந்த ஜமீன்தார்கள் வந்து இவருக்கு வந்து பரிசா வந்து கொடுத்தாங்க அப்படின்னோடனே, ஓ முப்பாட்டை வந்து கணக்கு போடுறானா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏத்தாளமான ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. ஏன்னா அவர் மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கு, நம்ம வந்து டாப் வந்து கீழே இருக்கான், இவன் முப்பாட்டமே படிச்சிருப்பானா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்காரு. கேட்டோன்னே வந்து காளியன் சொல்றான், ஆமையா எங்களுடைய முப்பாட்டை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கணக்கு புலி, அவர் எங்களுடைய சுடலை அருளால வந்து அவருக்கு வந்து அந்த கணக்கு வந்து அந்த அளவுக்கு வரும், அந்த அப்படி என்ன அவன் கணக்கு போட்டுருவான் அப்படின்ற மாதிரி மாதவராயர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த காளியன் சொல்றான், இப்ப எங்க முப்பாட்டன் போய் ஒரு வயக்காட்டுல போய் நின்றாரு அப்படின்னா இந்த வயக்காட்டுல மொத்தம் எத்தனை நாத்து நட்டுருக்காங்க அப்படின்றத எங்க முப்பாட்டன் வந்து கரெக்டா சொல்லுவாரு. ஒரு வயல்ல வந்து இந்த போய் இப்ப நெல் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து நெல் வந்து இத்தனை மூட்டை வந்துடும் அப்படின்றது வந்து யாருன்னா சொல்லிடலாம். ஆனா இந்த மூட்டையில எத்தனை நெல் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க முப்பாட்டன் வந்து கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னோடனே மிரண்டு போய் அப்படியே பாக்குறாரு மாதவராயர். அப்படியா, அவ்வளவு திறமையாவா இருந்தா அவன் முப்பாட்டன், எப்போ இதெல்லாம் நம்பவே முடியலையா அப்படின்னு. ஆமையா இதே மாதிரிதான் ஒரு ஜமீன்தார் வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு வச்சு ஒரு பலாப்பழத்தை வந்து கையில கொடுத்து, இதுல மொத்தம் எத்தனை முள்ளு இருக்குன்னு எண்ணி சொல்றா, அப்படி பார்த்தோன்னே சொல்றா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாரு. ஸோ எங்க முப்பாட்டனும் வந்து அந்த பலாப்பழத்தை பார்த்துட்டு இதுல வந்து ஒரு 8000 முள்ளு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து பொறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு 4 ஆளை வச்சு என்ன கரெக்டா வந்து அதுல 8000 முள்ளு இருந்துச்சு. ஸோ அதை பாராட்டி தான் வந்து அந்த ஜமீன்தார் வந்து எங்க தாத்தாவுக்கு வந்து இந்த பலாப்பழம், இந்த வெண்கல பலாப்பழத்தை வந்து கொடுத்துருக்காரு. இதை வந்து நாங்க வந்து பரம்பரையா வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து என் பையனுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து என்கிட்ட காசு இல்லை, அதனால எனக்கு வேற வழி தெரியலையா, அதனாலதான் இதை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு 1000 வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அவ்வளோ பெரிய ஆளா அவங்க தான் தாத்தன், அப்போ வந்து பொம்பளை தலையில இருக்கிற மசுரை கூட எண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. அதாவது அவர் ஒரு எகத்தாளமா அந்த கீழ்நிலையில இருக்கிறவன் அவனுக்கு இவ்வளவு திறமை இருக்கே அப்படின்றத வந்து இந்த மாதவராயர்னால ஏத்துக்க முடியல. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதெல்லாம் நான் எண்ணி சொல்லிடுவேயா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து திரும்ப வந்து பதில் சொல்றான்.
ஓ அந்த அளவுக்கு வந்து திறமைக்காரங்களோ? ஆமையா, எனக்கும் கூட கொஞ்சம் சுடல அருள் இருக்கியா, ஸோ என்னாலையுமே வந்து கொஞ்சம் கணக்கு போட முடியும் அப்படின்னோடனே, ஓ நீ வந்து நீயுமே கணக்கு போடுவியா, உன் முப்பாட்டம் தான் கணக்கு போட நினைச்சு, ஓ நீயுமே கணக்கு போடுவியா அப்படியா அப்படின்னோடனே, ஆமையா நான் வந்து கணக்கு நல்லதாயா போடுவேன் அப்படின்னு. ஏய் இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கூப்பிட்டு ஒரு படி நிறைய வந்து உளுந்தம் பருப்பு வந்து கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதை ஒரு படியில வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க நடுவில். இந்த ஒரு படி முழுக்க உளுந்து இருக்குல்ல, அதுல எவ்வளோடா இருக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னோடனே வந்து, ஐயா 13,300 அப்படின்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளெல்லாம் வச்சு அந்த உளுந்து எண்றாங்க. என்ன அது கரெக்டா வந்து 13,300 உளுந்து வந்து அதுல இருக்கு, ஒண்ணு கூட தவறல. அப்படியே மிரண்டு போயிட்டாப்புல வந்து அந்த மாவன். இங்க போடுறான் இந்த பையன், இந்த கூலிக்கார பையன், நம்மளை பார்த்தா வந்து கூனை கும்பிடு போடுற பையன், இவனுக்கு வந்து இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்னால ஏத்துக்கிறவே முடியல. நம்மளே தோக்கடிச்சு விட்டானே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதவராயனால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஓ அப்ப அந்த துணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலையை கொடுக்குறாரு. இந்த சேலையை வந்து கிழிச்சிட்டு இதுல எத்தனை நூல் இருக்குன்னு சொல்லு அப்படின்னோடனே பார்த்தோன்னே சொல்லிட்டான், இதுல ஒரு 7,900 நூல் இருக்கியா அப்படின்னு. உட்காந்து வேலை வாங்கிட்டு என்றானுங்க எல்லாம். என்ன அது கரெக்டா வந்து 7,900 இருக்கு. பார்த்தோன்னே வந்து மிரண்டு போயிட்டு, பாடுறான் இவனுக்குள்ள எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அவரு மிரட்சி ஆகிக்கிட்டே இருக்காப்ல. சரிடா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து அந்த பலாப்பழத்தை வாங்கிட்டு என்ன சொல்றாரு, இங்க பாருடே நான் வந்து உனக்கு வந்து இந்த பலாப்பழத்துக்காக எல்லாம் கொடுக்கல, உன் திறமைக்காக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துறாரு. அந்த காளியனும் வந்து ஐயா வணக்கம்யா வணக்கம்யான்னு சொல்லிட்டு அப்படி கும்பிட போட்டு அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமா வந்து அப்படியே நடந்து போறான். ஸோ அவன் வந்து காளியை வந்து அங்கே போயிட்டான். ஸோ இப்போ வந்து அந்த நாயரை சுற்றி 4 நாயர் இருக்காங்க. அந்த காளியனை கூப்பிட்டு வந்து அந்த கோலப்பாசாரியும் வந்து பக்கத்துலேயே இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டாங்க. எப்படி இது சாத்தியம், இது எப்படி பண்ணா, எப்படி என்னன்னா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உள்ள ஒரு பல்லாங்குழி மாதிரி ஒன்று இருக்கும், அது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோடனே கூட இருந்தவன் போய் அந்த உள்ள பல்லாங்குழி மாதிரி ஒன்று எடுத்துட்டான். இது என்னன்னு யாருக்காவது இங்கே தெரியுதாடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த சுத்தி இருந்த நாயர்களும் வந்து அப்படி இப்படி பார்த்துட்டு இது என்னன்னு தெரியலையே, ஏதோ பல்லாங்குழி விளாடுற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே, நீங்க எல்லாம் எதுக்கு தான் ஆக போறீங்களோ போங்க, ஒரு கூலிக்கார பையன் கணக்கு அவ்வளவுதான் நல்லா போட்டுட்டு இருக்கான், இது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி நான் வந்து என்ன சுத்தி ஆள வச்சிருக்கேன் பாரு, இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. அப்படியே கோலப்பாசாரியை கூப்பிட்டு கேட்கறேன், இது என்னன்னு தெரியுதா அப்படின்னோடனே, இது வந்து ஏதோ காசு அளக்குறது மாதிரி தெரியுது முதலாளி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டான், திறமைக்காரன் நீ திறமைக்காரன், நீ வந்து பொழைச்சுக்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க, இது என்னதுன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே, இதுதான் வந்து அந்த காலத்துல வந்து காசுகளை வந்து அளக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு, அது இப்ப வந்து ஒரு படி உம்மிலாம் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு படியில வந்து இப்ப நீங்க அரிசி அல்றீங்களா அது மாதிரி காசை வந்து அந்த காலத்துல வந்து இதை வச்சுதான் வந்து அளந்து வந்து போடுவோம். அந்த காலத்துல வந்து நாங்க வந்து ஜெமீனா, எங்க தாத்தன் போட்டேன் எல்லாம் வந்து ஜெமீனா இருக்கிறப்ப வந்து மார்க்கெட்டு அங்கெல்லாம் போய் வரி வசூல் பண்ணிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு குழுமம் மாதிரி இருக்கும், அதுல போட்டு வச்சிருவோம். ஸோ மாசம் வந்து எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கும் போது வந்து இதை வச்சு பல்லாங்குழி மாதிரி இருக்குல்ல, இதை வச்சுதான் வந்து அந்த காசை அள்ளி அப்படியே வந்து போடுவோம். ஒரு தடவை அப்படி அள்ளிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 100 காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாப்ல, என்னன்னா அந்த படியில் அந்த பல்லாங்குழி மாதிரி இருக்குல்ல அந்த படி, ஸோ அதுக்கு அடியில பாத்தீங்கன்னா சின்ன வந்து ஒரு ஹோல் இருக்கு. ஸோ இந்த ஹோல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து 100 காசு அதுல அல்ற அப்படின்னா கண்டிப்பா 2 காசு வந்து அதுக்குள்ள வந்து விழுந்துருது. இதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நான் 100 தடவை அள்ளுவேன், அப்ப எனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், ஒரு மாசம் முழுக்க அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு வருஷம் முழுக்க எனக்கு எவ்வளவு கிடைக்கும். அப்ப என் தாத்தன் பாட்டெல்லாம் வந்து எப்படி எல்லாம் சம்பாரிச்சிருக்கான் பாரு, இவ்வளவு சம்பாரிச்சு அதான் எங்களுக்கு வந்து தோட்டம் துறவு வாய்க்கா வரப்புன்னு எல்லா வீடு மன எல்லாமே வந்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது கள்ளத்தனமா வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து அந்த காசை அளந்து அந்த அதுல வந்து ஒரு ஓட்டையை போட்டு அது மூலியமா 2 காயினா வந்து திருடி இப்போ வந்து பணக்காரன் ஆயிருக்கான். ஸோ இதையே வந்து ஒரு பெருமையா வந்து சுத்தி இருக்கிற அந்த நாயர்கள் எல்லாத்திட்டையுமே வந்து அந்த மாதவர் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருந்தாலும் அந்த மாதவர் நாயனால அந்த காளியன்ட்ட போய் நம்ம தோத்துட்டோமே, உன்னால எண்ணி சொல்லிடுவேடா அப்படின்னு கேட்டோன்னே, முடியும் முதலாளி, பொம்பளை தலையில இருக்க மசை எவ்வளோன்னு சொல்லிடுவியா அப்படின்னு கேட்டோன்னே, அதுவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டானே, நம்ம வந்து அவன்கிட்ட தோத்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு மனசு வந்து அவருக்கு வந்து ஒரு பொறுக்கவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, டேய் அவன் போயிட்டானான் பாரு அப்படின்னோடனே, எட்டி பார்க்கறது தான் இப்பதான் முதலாளி போயிட்டு இருக்கான், அவனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வா அப்படின்னோடனே வந்து அந்த காளியனை போய் திரும்ப வந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு மாதவராயர் சொல்றாரு, எப்பா நீ தான் கணக்கு நல்லா போடுன்னு சொல்லியிருக்கல, இப்ப நான் ஒரு கணக்கு நான் சொல்றேன், அதுக்கு எனக்கு மட்டும் நீ சரியா வந்து சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரிங்க முதலாளி நீங்க சொன்னா சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து காளியை வந்து அப்படியே குனிஞ்சு கோல கும்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பல்லாங்குழி மாதிரி இருக்கிற அந்த அதுல வந்து அந்த காசுகளை எல்லாம் வந்து அள்ளி கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாரு. வச்சுட்டு இதுல எத்தனை காயின் இருக்குன்னு நீ சொல்லிடு, கரெக்டா சொல்லிடு, ஆனா தப்பா சொன்னேன்னு வச்சுக்கேன், தப்பா சொன்னேன்னா அந்த பலாப்பழத்தையும் திரும்ப தரமாட்டேன், உன் கையில இருக்க 1000 ரூபாய் நான் திரும்ப புடிங்கிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் பரவாயில்ல முதலாளி, நான் வந்து கரெக்டா சொல்லிடுவேன், எனக்கு வந்து சொடலையோட வந்து அருள் இருக்கு, நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுல வந்து ஒரு 800 நாணயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா வந்து அந்த எல்லா இதுலயுமே வந்து ஓட்டை இருக்கு, ஸோ எல்லாத்துமே 2 இது வந்து விழுந்துருது இல்ல, ஸோ அப்போ வந்து கம்மியா தானே இருக்கும். அப்படியா இந்த போது எண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கொட்டி எல்லாத்தையும் எண்றாங்க. ஸோ
ஸோ கீழே கொட்டமும் பார்த்தீங்கன்னா அது 2 காயின் அந்த ஓட்ட வழியா வந்து அந்த இதுலேயே போயிடுச்சு, அந்த பல்லாங்குழியிலே போயிடுச்சு. ஸோ மிச்ச காயின்லாம் வந்து எண்ணுறாங்க. அந்த 800 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஒரு 780 தான் இருக்கு. என்னடி தோத்துட்ட அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷம் அவருக்கு வந்து தாங்கல. இவனை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து அந்த மாதவன் ராயருக்கு வந்து தாங்கல. தாங்கி சிரிக்கிறாரு. ஆனா இங்க காளியை வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறான். எனக்கு தெரியல சாமி, இது எப்படி இது இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல சாமி. என் சொடலை வந்து என்னை கைவிடவே விடாது. என் சொடலை உடைய வாக்கு வந்து எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல சாமி அப்படின்ற மாதிரி அழுகுறான். ஏய், அவனோட முதல்ல அந்த 1000 ரூபாய் பிடுங்கடா அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த கோலப்பாசாரி வந்து அந்த 1000 ரூபாய் பிடிங்கிறது. அந்த 1000 ரூபாய் பிடிங்கிட்டு போய் அந்த மாதவராயனுடைய கையில கொடுக்குறாரு. அவர் சந்தோஷம் தாங்கல. அந்த நோட்டை அப்படி கையில வச்சு ஆட்டிக்கிட்டே வந்து சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஏய், இந்த நாயை வந்து வெளியே அமுச்சு விடு, வெளியே போக சொல்லு அப்படின்னோடனே அந்த காளியை வந்து பாட்டுக்கு அமைதியா வந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சான். அழுதுகிட்டே போறான். தன்னுடைய மகனுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலையே, அந்த 2000 ரூபாயும் போயிடுச்சு, என் சாமியும் கை விட்டுருச்சு, என் பாட்டை மூட்டையும் கொண்டு வந்து அந்த பலாப்பழமும் வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுது புலம்பிக்கிட்டே வந்து ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கான். இதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிடும். இந்த கதை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காரு. கணக்கு அப்படின்ற தலைப்பில் வந்து இந்த கதை வந்து எழுதியிருக்காரு. டோட்டலா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு பணம் படைச்ச ஒருத்தன் வந்து கீழ்நிலையில இருக்கிற ஒருத்தன் வந்து தோக்குறதுக்கு வந்து விரும்பவே மாட்டான். அவன் முன்னாடி வந்து ஐயோ தோத்துறக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து இன்னும் இப்ப காலகட்டங்கள் வரைக்குமே வந்து அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதை மையப்படுத்தி தான் வந்து அந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கும். என்னதான் வந்து அந்த காளியை வந்து அவ்வளவு டேலண்டா இருந்தாலும் அவன்கிட்ட வந்து அந்த பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணம் படைச்சவன்கிட்ட போய் அவன் போய் கெஞ்சி கதறி மகனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு போவான். ஆனா அந்த நிலைமையிலையும் கூட அந்த மாதவராயர் வந்து இவன் முன்னாடி வந்து நம்ம வந்து தோக்குறதா, இவெல்லாம் ஒரு கூலிக்கார பையன் அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி நம்ம தோக்குறான்னு சொல்லி வஞ்சகம் பண்ணி மீமிக்கிட்டே வந்து அவனை வந்து தோக்கடிச்சு வந்து அந்த காசையும் பிடுங்கி விட்டு வந்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காலகட்டங்களே வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க. எப்பவுமே வந்து மேல்தட்டில் இருக்கிற ஒரு கேங் ஆகட்டும், கீழே இருக்கக்கூடிய ஒரு கேங்கிட்ட வந்து தோக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல வந்து எப்பயுமே வந்து இருக்க மாட்டாங்க. அப்படியே அவன் தோத்துட்டான் அப்படின்னு நினைச்சா கூட அது எப்படியாவது வந்து அவன்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி ஒரு கள்ளத்தனம் பண்ணியாவது வந்து அவனை ஜெயிச்சுட்டு அதுல ஒரு அந்த கள்ளத்தனமான சிரிப்பை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கதையின் மூலமா சொல்லக்கூடிய கருத்து. இது வந்து ஜெயமோகன் அவர்களுடைய கணக்கு அப்படின்ற மாதிரியான சிறுகதை. ஸோ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான கதை இன்னும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கீழே மெயில் இருக்கு, மெயில் பண்ணாலும் அந்த கதையை வந்து நான் வந்து ஸ்டோரி ஆகி கண்டிப்பா உங்களுக்காக சொல்லுவேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு ஸ்டோரியில வந்து சந்திக்கலாம். நன்றி.